ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். .NET Core 8ல் க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு வெப் ஏபிஐயை எப்படி Azure Active Directory Authenticationோட இன்டெகிரேட் பண்ணுறதும், அது மட்டும் இல்லை அதுலேருந்து நம்ம Swagger UIயை எப்படி Azure Active Directoryயோட இன்டெகிரேட் பண்ணுறது, டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்கிட்ட ஒரு டு டூ ஆப் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. பேசிக்கலி இது .NET Core 8 வெப் ஏபிஐயில் க்ரியேட் பண்ணப்பட்ட அப்ளிகேஷன். ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது அந்த அப்ளிகேஷன்லேருந்து இவ்வளோ ஏபிஐஸ் இருக்குது, 3 கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க அப்ளிகேஷன் ஆத்தென்டிகேஷன், ஆத்தரைசேஷன் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. இதுக்கு பேக் போன் வந்து Azure Active Directory. ஸோ ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த ஏபிஐயில் வந்து நம்ம டெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா 401 நாட் ஆத்தரைஸ்ட் அப்படின்னு காட்டும். இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த அப்ளிகேஷனை எப்படி அந்த Azure Active Directoryயோட இன்டெகிரேட் பண்ணாங்க, அது மட்டும் இல்லை இந்த Swagger UIலேருந்து என்னால் லாகின் பண்ண முடியும் Azure Active Directoryக்கு. இப்படி லாகின் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக டோக்கன் எல்லாமே வந்துடுச்சு. இப்போ என்னால் எக்ஸிக்யூட் பண்ணால் என்னால் ரிசல்ட்ஸை கொண்டு வர முடியும். இப்போ நான் லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனோட ஏபிஐயை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா என்னால் இங்கே ரெஸ்பான்ஸ் கொண்டு வர முடியும். ஸோ இதெல்லாமே Swagger மூலியமாகவே எப்படி இந்த ஏபிஐஸ் எல்லாமே டெஸ்ட் பண்ண முடியும், Azure Active Directoryயோட இன்டெகிரேட் பண்ணப்பட்ட ஒரு வெப் அப்ளிகேஷனை எப்படி டெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போது நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு டெமோவில் பார்த்த அப்ளிகேஷன் இந்த GitHub URL இருக்குது. லேர்ன் ஸ்மார்ட் கோடிங்கிற ஒரு யூசர் அக்கௌண்ட்டில் இந்த க்ளீன் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிற ரெப்பாசிட்டரியில் கோட் இருக்குது. ஸோ இது வந்து .NET Core 8 வெப் ஏபிஐயில் க்ரியேட் பண்ணப்பட்ட க்ளீன் ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணப்பட்ட ஒரு அப்ளிகேஷன். ஓகே, நீங்கள் இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா portal.azure.com போய் லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த சர்ச் பாக்ஸில் ஆப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு தேடினாலும் சரி, இல்லை Azure Active Directory அப்படின்னு தேடினாலும் சரி. Azure Active Directory வந்து இப்போது மைக்ரோசாஃப்ட் என்ட்ரு ஐடி அப்படின்னு பேர் மாற்றிட்டாங்க. 1.5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இதில் ரெண்டில் எது கிளிக் பண்ணாலும் இந்த இடத்துல வந்து நிற்பீங்க. இப்போது சைடில் மேனேஜ் கீழே ஆப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணி 2 அப்ளிகேஷன் நம்ம ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து .NET Core வெப் ஏபிஐயில் க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு அப்ளிகேஷனை நம்ம இங்கே அஷ்யூரில் ரெஜிஸ்டர் பண்ணுறோம். ஓகே, அதுக்கு நான் கொடுக்கப்பட்ட ஒரு பேர் வந்து டு டூ ஆப் ஏபிஐ டெவ் அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டை பேஸ் பண்ண கான்ஃபிகரேஷனால் டெவ்னு வச்சுருக்கேன். இப்போது இந்த சப்போர்ட்டட் அக்கௌண்ட் டைப்ஸில் நீங்கள் சிங்கிள் டெனன்ட் அப்படின்னு சூஸ் பண்ணுங்கள். சிங்கிள் டெனன்ட் அப்படின்னா இந்த ஆர்கனைசேஷனில் மட்டும் இருக்கவங்க மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட் ஒரு குயிக்காக ஒரு சாம்பிள் பார்க்கலாம். இப்போ இந்த அப்ளிகேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, ஆத்தென்டிகேஷனே இல்லாதப்போ சும்மா எக்ஸிக்யூட் பண்ணாலே ரிசல்ட் வந்துடும். பட் இப்போது இந்த URL எடுத்து நம்ம இங்கே, அதாவது ஆப் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, அதில் ரீடைரக்ட் URL வெப் அப்படின்னு சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது பேக்எண்ட் ஏபிஐ. இந்த ரீடைரக்ட் URL போர்ட் வரைக்கும் கொடுத்தா போதும். மிச்ச ஃபுல் URL தேவையில்லை. HTTPS-ஆக இருக்கணும். லோக்கல் ஹோஸ்ட் அந்த போர்ட் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. இப்போது நீங்கள் ஒரு நோட் பேடில் இந்த கிளைண்ட் ஐடி, டெனன்ட் ஐடி அப்படிங்க 2 இருக்கு இல்லையா, இந்த 2ஐயும் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. காப்பி பண்ணலைன்னா பரவாயில்ல, அப்புறமேட்டு கூட வந்து காப்பி பண்ணிக்கலாம். பட் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எக்ஸ்போஸ் அண்ட் ஏபிஐ அப்படின்னு கிளிக் பண்ணி அடிஷ்னல், அதாவது அப்ளிகேஷன் ஐடியை ஆட் பண்ணுறீங்க. இங்கே என்ன வருதோ அது டிஃபால்ட்டாக யூனிக்காக இருக்கும், சேவ் பண்ணிடுங்க. ஆட் ஸ்கோப்பில் நம்ம 2 ஸ்கோப் ஆட் பண்ண போகிறோம். அதாவது ஸ்கோப்புங்கிறது நம்ம பொதுவாக பேக்எண்ட் அப்ளிகேஷனில் கால் பண்ணுறவங்களுக்கு இந்தந்த பெர்மிஷன் இருந்தால், இந்த ஸ்கோப் பெர்மிஷன் இருந்தால் இந்தந்த ஏபிஐஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஸோ இது டெமோ அப்ளிகேஷனால் ஜஸ்ட் ஒரு 2 ஸ்கோப் ஆட் பண்ணுறோம். app.read, app.write. இந்த app.read அப்படின்னு ஸ்கோப் நேம் கொடுத்துட்டேன். who can consent அப்படின்னு admin and users. இந்த கன்சர்ன் ஸ்க்ரீன் வந்து நம்மளுக்கு பாப்பப் ஆகும். Azure ADயில் ரிஜிஸ்டர் ஆகிறதுனால புது யூசர்ஸ் பண்ணப்போ இந்த மாதிரி பாப்பப் ஆகும். இப்போது இது பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் என்னெல்லாம் ஃபில் பண்ணுறீங்களோ அதெல்லாம் பாப்பப் ஆகிறவங்களுக்கு காமிக்கும். ஓகேவா? எனக்கு மேபி காமிக்காது, ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு வேலிடான யூஸர்னால. பட் நீங்கள் பண்ணப்போ கட்டாயமாக காமிக்கும். இப்போது இது ஒரு ஸ்கோப். 2வது ஸ்கோப் வந்து app.write. ஸோ app.write அகெயின் app.write, app.readங்கிறது நம்மளாக கொடுக்கக்கூடிய ஒரு பேர். ஓகேவா?
இது நீங்கள் எப்படி வேணால் கொடுக்கலாம். பட் ரீட்னா ரீட் பெர்மிஷன், ரைட்னா ரைட் பெர்மிஷன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக டாட் ரீட்னு கொடுக்கும். இப்போ நம்ம 2 ஸ்கோப் ஆட் பண்ணியாச்சு. இந்த ஆப் ரெஜிஸ்ட்ரேஷனில் அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்வாகர் யூஐ கூட ஸ்வாகர் யூஐ மூலியமாக நம்ம இந்த அப்ளிகேஷனோட பேக்எண்ட் டெஸ்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ ஸ்வாகர் யூஐயே வந்து ஒரு ஸ்டாண்ட் அலோன் ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரி. அதனால இங்கே போய் நியூ ரெஜிஸ்ட்ரேஷனில் இதே பேர் பட் டேஷ் ஸ்வாகர் அப்படின்னு நான் கொடுக்க போகிறேன் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஓகே, இதுவும் சிங்கிள் டெனண்ட்டாக. இப்போது இந்த சிங்கிள் டெனண்ட்டை சூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ரீடைரக்ட் URL சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் அப்படின்னு சூஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். SPA, ஓகே, ஸ்பா அப்ளிகேஷன். இப்போ தான் இங்கே தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான திங். இப்போது இதுதான் UI இல்லையா? என்ன தான் பேக்கெண்டுக்கும் இதுவும் சேம்னாலும் இது வந்து ஒரு UI. பேக்கெண்ட்லேருந்து ஒரு UI கிரியேட் ஆகுது. ஸோ அந்த UI வந்து பேக்கெண்டை கால் பண்ண போகுது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ரீடைரக்ட் URL இந்த ஃபுல் URL கொடுத்ததுக்கப்புறம் கடைசியாக index.htmlக்கு பதிலாக நம்ம இங்கே என்ன டைப் பண்ண போகிறோம் அப்படின்னா OAuth2 redirect.html. இதுதான் கான்ஃபிகரேஷன். இது மாறாது. உங்களுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணப்போ அந்த போர்ட் நம்பர்லாம் மாறும். பட் இந்த கடைசி URL மாறாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கேயும் கிளைண்ட் ஐடி டெனன்ட் ஐடி இருக்குது. பட் கிளைண்ட் ஐடி மட்டும் போதும். இப்போ நீங்கள் API பெர்மிஷனுக்குள்ளே போய் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த அப்ளிகேஷனுக்கு நம்ம க்ரியேட் பண்ணப்பட்ட ஸ்கோப், அதாவது இன்னொரு அப்ளிகேஷனை நம்ம ஸ்கோப் எனேபிள் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஆட் பெர்மிஷன் போய் இந்த மை ஆர்கனைசேஷனில் போய் ஆப்பை சூஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்கோப்ஸ் வரும். ஆட் பெர்மிஷன் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் கிராண்ட் அட்மின் கன்சென்ட் எஸ், க்ரீன் கலரில் வந்துச்சா, குட். அப்போனா இந்த அப்ளிகேஷன் அந்த பேக்எண்ட் அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ணதோட ஸ்கோப்ஸுக்கு எல்லாமே ஆக்சஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போது அந்த கோடை .NET கோடை கிட்டப்லேருந்து டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி கான்ஃபிகர் ஆகிருக்கும். பட் நம்ம என்ன கான்ஃபிகர் பண்ணுறோம் அப்படின்னு காட்டுறேன். Azure AD கான்ஃபிகரேஷன் நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ இங்கே இன்ஸ்டன்ஸ் ஐடின்னு ஒன்று இருக்குது, login.microsoftonline.com. இது மாறாது Azure ADக்கு. கிளைண்ட் ஐடி, டெனன்ட் ஐடி, ஸ்வாகர் கிளைண்ட் ஐடி இதெல்லாம் தான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இப்போ ஸ்கோப்பில் நம்ம ஆல்ரெடி app.read app.write வச்சுருக்கனால இங்கே நான் இப்படி எழுதியிருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது பேர் வச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பேரை மாற்றிடுங்க. ஓகே, என்னோட சஜஷன் ஃபஸ்ட்டு அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு தேவையானக்கேற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. இப்போது இந்த ஸ்வாகர் அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ணதுலேருந்து கிளைண்ட் ஐடியை காப்பி பண்ணி நம்ம இப்போ இங்கே கான்ஃபிகரேஷனில் ஸ்வாகர் கிளைண்ட் ஐடின்னு இருக்குல்ல, அங்கே போய் பேஸ்ட் பண்ணுறோம். ஓகேவா? அடுத்து பின்னாடி போய் இதுக்கு முன்னாடி க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு வெப் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, to-do ஆப், அதுக்குள்ளே போய் கிளைண்ட் ஐடி, டெனன்ட் ஐடி இந்த ரெண்டையும் காப்பி பண்ணி அந்தந்த இடத்துல கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுறோம். இது மாறக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ கிளைண்ட் ஐடிக்கு வரணும், டெனன்ட் ஐடிக்கு வரணும். காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, program.csல போய் ஸ்வாகர் யூஐலேருந்து தானே இந்த கம்ப்ளீட் ஆத்தென்டிகேஷன் நடக்கணும், இந்த யூசர் ஃப்ளோ எல்லாமே. அதனால் நம்ம ஸ்வாகர் ஆத்தென்டிகேஷன் இங்கே என்ன எனேபிள் பண்ணியிருக்கோமோ அங்கே போய் சம் மாடிஃபிகேஷன் பண்ண போகிறோம். இப்போ மேலே வந்தீங்கன்னா சர்வீசஸில் builder.service.add_swagger_gen லைன் நம்பர் 29 இது டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கோடு. பட் இங்கே போய் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ஸ்வாகரோட இந்த Azure AD ஆத்தென்டிகேஷனை இன்டெகிரேட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு லைன் பீஸ் ஆஃப் கோட், அதாவது இங்கே வந்து ஒரு பீஸ் ஆஃப் கோட் போட போகிறேன். பட் ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, இந்த டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணப்போ ஒரு பேர் வச்ச டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த அப்ளிகேஷன் பேர் வந்து to-do ஆப்னால ஸ்வாகர் to-do ஆப் டெமோ அப்படின்னு க்ரியேட் பண்ணிட்டேன். அடுத்து 2 முக்கியமான விஷயத்தை நான் இங்கே இன்டெகிரேட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இது வந்து இதை முதல்ல எடுத்துட்ருவோம். ஆல்ரைட், இப்போ ஃபஸ்ட்டு இது நான் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ ஆட் செக்யூரிட்டி டெஃபினிஷனில் ஓப்பன் API செக்யூரிட்டி ஸ்கீமா, அதாவது இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, we are configuring it. டிஸ்கிரிப்ஷன், நேம், டைப், ஃப்ளோ, என்ன டைப் ஆஃப் ஃப்ளோ, ஓப்பன் API OAuth ஃப்ளோ. இதில் இந்த ஆத்தரைசேஷன் கோடு கீழே நம்ம சர்டைன் இன்ஃபர்மேஷன்ஸை ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கு builder.configuration அப்படின்னு சொல்லிட்டு iConfiguration, நீங்கள் .NET கோடில் வேலை பார்த்துருந்தீங்கன்னா iConfiguration ஒன்று இருக்குது. அதோட சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் தான் இது. ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் வேரியபிளில் நம்ம அதை யூஸ் பண்ணி இந்த ஆப் setting.json இருக்க வேல்யூஸை ஃபெச் பண்ண போகிறோம். அதுக்கு தான் இது. ஸோ பேசிக்கலி இப்போ நீங்கள் பார்க்குற கோடு என்னென்னா, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இது வந்து
Azure ADங்கிற செட்டிங்ஸ் கீழே இருக்க டெனன்ட் ஐடி எடு, அப்புறம் மிச்சத்தை ஃபில் பண்ணு. சிமிலர்லி செகண்ட் இது வந்து டோக்கன். இது வந்து ஸ்வாகருக்கு தெரியும் எப்போ டோக்கன் எண்ட் பாயிண்ட் கால் பண்ணணும், எப்போ ஆத்தரைஸ் எண்ட் பாயிண்ட் கால் பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி ஸ்கோப். ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு கான்ஃபிகரேஷன். நீங்கள் இந்த ஆப் செட்டிங்ஸ் ஒரு ஜேசனில் வேல்யூஸ் கரெக்டாக போட்டுருந்தீங்கன்னா இந்த கோடு மாறாது. ஓகே, இந்த கோடை மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த கோடு மாறாது. நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே இந்த app.read app.writeக்கு பதிலாக உங்களோட பேர் கொடுத்துக்கோங்க, உங்கள் அப்ளிகேஷன் பேர் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் உங்கள் அப்ளிகேஷன் பேர் கொடுத்துக்கோங்க. இல்லை அது கூட நீங்கள் கான்ஃபிகரேஷன் எடுக்கணும்னா எடுக்கலாம். எனிவே இப்போது ஆட் செக்யூரிட்டி டெஃபினிஷனில் இந்த டெஃபினிஷன் நம்ம கொடுத்துருக்கோம். இது OAuth2 Flow அப்படின்னு சொல்லி இந்த செக்யூரிட்டி டெஃபினிஷன் எல்லாமே கொடுத்துருக்கோம். இங்கே என்ன ரீட் ஆகுது. இன்னும் ஒரே ஒரு விஷயம் இருக்குது இந்த இடத்துலையே. ஸோ இந்த சர்வீஸ் கான்ஃபிகரேஷனில் இன்னொரு கான்ஃபிகரேஷன் பண்ண போகிறோம். ஸோ இதை மினிமைஸ் பண்ணிடுவோம். அப்போ தான் புரியும் நம்ம எதை காப்பி பேஸ்ட் பண்ணுறோம். அடுத்து வந்து ஆட் செக்யூரிட்டி ரிக்குவயர்மெண்ட். ஆட் செக்யூரிட்டி ரிக்குவயர்மெண்ட்டில் நம்ம சொல்கிறோம் இது ஓப்பன் API செக்யூரிட்டி ஸ்கீமா டைப். இது ஓப்பன் லைக் OAuth2 Flow யூஸ் பண்ணுறோம். அப்புறம் இதெல்லாம் தான் ஸ்கோப்பை ஆப் settings.json வந்து எடு. அதுக்கு இந்த கான்ஃபிகரேஷன்கிற வேரியபிள் நம்மளுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இவ்வளோ தான் இந்த ஆட் ஸ்வாகர் ஜெனில் இவ்வளோ தான் கான்ஃபிகரேஷன். அடுத்து மிடில்வேர். ஸ்வாகர் யூஐக்கு ஒரு மிடில்வேர் இருக்குது. அதுதான் நீங்கள் லைன் நம்பர் 100 பார்க்குறீங்க. ஓகே, நான் என்ன கமெண்ட் பண்ணுறேன்னா பேசிக்கலி இந்த நீங்கள் டிப்ளாய் பண்ணால் கூட இந்த ஸ்வாகர் எண்ட் பாயிண்ட் வந்து காமிக்கணும். அதுதான் இந்த இஃப் கண்டிஷன் டிப்ளாய் பண்ணியிருக்கேன். இப்படின்னா நீங்கள் டிப்ளாய் பண்ண இடம் வந்து டெவலப்மெண்ட்டாக இருக்காது. ஸோ அது வராது, இந்த கோடு ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஸ்வாகர் யூஐ அப்படிங்கிற மிடில்வேர் கீழே சில கான்ஃபிகரேஷன் பண்ண போகிறோம். 4 லைன். என்ன பண்ணுறோன்னா இதோட எண்ட் பாயிண்ட் என்ன, அதோட டிஸ்கிரிப்ஷன், OAuth client ஐடினா என்ன, OAuth2 யூஸ் PKCE flow, இப்படி என்னென்ன ஃப்ளோ யூஸ் பண்ணுறோம். இப்போ இதில் முக்கியமான விஷயம் இந்த client ஐடி வந்து ஸ்வாகர் client ஐடி. அகெயின் அதுவும் ஆப் செட்டிங்ஸ் ஜேசனில் தான் வருது. ஓகே, அடுத்து நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறது இந்த வெப் APIயே வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பீஸ் ஆஃப் கோடு. இது வந்து மைக்ரோசாஃப்ட் ஐடென்டிட்டி பிளாட்ஃபார்மோட சப்போர்ட்டட் கோட். அகெயின் இந்த கோடு எல்லாமே நம்ம மனப்பாடம் பண்ண தேவையில்லை. இது எல்லாமே மைக்ரோசாஃப்ட்டே கொடுக்குது. ஓகே, நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே கோடு எடுத்ததுக்கப்புறம் எந்த கோடு இருக்குது, நம்ம இந்த கோடை எப்படி நம்மளோட .NET கோடுக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்கணும். இப்போது microsoft.identity.webங்கிற பேக்கேஜை டேரெக்டாக இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஆட் நியூ பேக்கேஜ்னு கூட யூஸ் பண்ணி இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணலாம். இந்த பேக்கேஜ் எதுக்கு வேணும்னா நம்ம இப்போ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம் இல்லையா அந்த கோடு, இதுக்கு இந்த JWT டிஃபால்ட்டுக்கு அந்த பேக்கேஜ் வேணும். கரெக்டாக இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னா இங்கே யூசிங் கிளாஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும். இங்கே பாருங்கள் வந்துடுச்சு. இதை எனேபிள் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு எரர் வரும், அந்த எரரையும் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இது மைக்ரோசாஃப்ட் ஐடென்டிட்டி.web. ஓகே, நேம் ஸ்பேஸை புல் பண்ணியாச்சு, எல்லா எரரும் போயிடுச்சு. சூப்பர் இல்லையா? இப்போ இதை நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா எப்படி இருக்க போகுது அப்படின்னு காட்ட போகிறோம். ஓகே, இப்போ இதில் இருக்க கோடு எல்லாமே வந்து எரர் அடித்தா டீபக் பண்ணி என்ன எரர்னு காமிக்கக்கூடிய கோடு. ஸோ இட் ஷுட் ஹெல்ப் யூ. இப்போது நான் இந்த அப்ளிகேஷனில் ஆத்தரைஸ் அப்படிங்கிற பட்டன் வந்துடுச்சு. இங்கே ஆல் ஸ்கோப்ஸை செலக்ட் பண்ணி ஆத்தரைஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆத்தரைஸ் ஆகி டோக்கன் வந்துடுச்சு. இது ஏன் எனக்கு நடக்குதுன்னா நான் ஆல்ரெடி portal.azure.com லாகின் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ என்னையை நானே அந்த ஆப் கண்டுபிடிச்சிருச்சு நான் தான் அப்படின்னு. ஸோ அதை வச்சு பார்த்தா ஓகே, பட் நம்ம இன்னும் சில இன்ஃபர்மேஷன்ஸை மிஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம இந்த கோடிங்குள்ளே போய் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஆத்தென்டிகேஷன் ஆத்தரைசேஷன் 2 கான்செப்ட் இருக்குது. நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஆத்தென்டிகேஷன்னா நீங்கள் யாருன்னு கண்டுபிடிக்கிறது, ஆத்தரைசேஷன்னா கண்டுபிடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பெர்மிஷன் இருக்குன்னு. இந்த 2 மிடில்வேரும் இந்த .NET Core APIயில் ரொம்ப முக்கியம். ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷனும் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ஆத்தென்டிகேஷன், நெக்ஸ்ட்டு ஆத்தரைசேஷன், இந்த 2 ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எல்லா கண்ட்ரோலையும் போய் ப்ரொடெக்ஷனுக்காக ஆத்தரைஸ் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டை ஆட் பண்ணிடுவோம். அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரு ஆத்தென்டிகேட்டட் பர்சன் உள்ளே வந்தால் மட்டும்தான் இந்த கண்ட்ரோலர்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும், இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடும். ஓகே, ஸோ அதனால் 3மே நான் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போது வித் அண்ட் வித்தவுட் டோக்கன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். அப்ளிகேஷன் ரீரன் பண்ணுறேன். இப்போது டேரெக்டாக போய் எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா 401 வரும், விச் இஸ் கரெக்ட் ஆர் நாட் ஆத்தரைஸ்ட் இல்லையா. ஏன்னா ஆப்புக்கு நான் யாருன்னே தெரியாது. இப்போ ஆத்தரைஸ் பட்டனை கிளிக் பண்ணி 2 ஸ்கோப்பையும் ஆட் பண்ணி ஆத்தரைசேஷன் கொடுத்தேன்னா இது ஆட்டோமேட்டிக்காக Azure ADயில் போய் நான் யாருன்னு கண்டுபிடிச்சி டோக்கன் ஜென்ரேட் பண்ணுது. F12 அமைக்கி நான் இன்னொரு காமிக்கிறேன். இப்போது ஆத்தரைஸ் பண்ணதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணால் எனக்கு டேட்டா வருது. ஸோ லெட்ஸ் டூ ஒன் மோர் டைம். ஆத்தரைஸில் போய் ஃபஸ்ட் லாக் அவுட் பண்ணிடுவோம். இப்போது ஆத்தரைஸ் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் டோக்கன் வந்துடுச்சு. இந்த டோக்கன் ரெஸ்பான்ஸில் என்னோடய ஆக்சஸ் டோக்கன் இருக்கும்.
இந்த ஆக்சஸ் டோக்கன் எடுத்து jwt.ms அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் போட்டுன்னா அதை என்னால் டீகோட் பண்ண முடியும். டீகோட் பண்ணப்பட்ட இன்ஃபர்மேஷன் இப்படி தான் இருக்கும். ஓகே, இதில் நான் யார், என் பேர் என்ன, இமெயில் ஐடி என்ன எல்லாமே இருக்கும். இதுதான் கிளைம்ஸ். இந்த கிளைம்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம பேக்அண்ட் ஏபிஐ வந்து நம்ம யாருன்னு கண்டுபிடிக்கிது. இப்போ இந்த யூஆரில் ஒரு இன்காக்னிட்டோ மோடில் ஓப்பன் பண்ணுன்னா இதே மாதிரி செலக்ட் பண்ணி ஆத்தரைஸ் கொடுத்தேன்னா இப்போது அஷூர் போர்ட்டலுக்கு நான் யாருன்னு தெரியாது. அதனால் என்னையை லாகின் பண்ண சொல்லுது. இதுக்கு முன்னாடி லாகின் பண்ண சொல்லலை, ஏன்னா அதுக்கு தெரியும் நான் யாருன்னு. க்ரோமில் ஆல்ரெடி நான் லாகின் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதனால். இப்போது இதில் இல்லாதனால ஃபஸ்ட்லேருந்து என்னை லாகின் பண்ண சொல்லுது. ஸோ பேசிக்லி நீங்கள் ஒரு ஓனராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். பட் உங்கள் ரியல் டைம் அப்ளிகேஷனில் யூசர்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராம்ப்ட் தான் வரும். யூசர்ஸுக்கு ஃபஸ்ட் டைம் அந்த கன்சர்ன் ஸ்க்ரீன் வரும். உங்களுக்கு கன்சர்ன் ஸ்க்ரீன் வந்துச்சா இல்லையான்னு கமெண்ட்டில் போடுங்க. இப்போது லாகின் பண்ணியாச்சு. இங்கேயும் வந்து ஆத்தரைஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா டேட்டா வருது. ஓகே, ஸோ நம்ம பேக்அண்ட் வெப் ஏபிஐயை Azure AD ஆத்தென்டிகேஷன் மூலமா இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம், ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோம். ஒரு யூஐ மூலமா எப்படி காமிக்கிறதுன்னு பார்த்துருக்கோம். இப்போது டீபக் பண்ணி கிளைம்ஸ் எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி வாட்ச் குயிக் வாட்சில் போய் யூசர்ஸ்ன்னு டைப் அடித்து கிளைம்ஸ்னு போங்க. அதாவது user.claims. யூசருங்கிற ஆட்ரிபியூட் வந்து இந்த ஐடென்டிட்டி பிளாட்ஃபார்மில் இருக்கனால லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா இதோட ரிசல்ட்ஸ் இப்படி இருக்கும். நம்ம இந்த jwt.msல போய் பார்த்த கிளைம்ஸ் எல்லாமே தான் இங்கே இருக்குது. ஸோ இது எதுக்கு நான் காமிக்கிறேன்னா, இந்த ஆப்ளிகேஷனை ஃபர்தராக நீங்கள் எனேபிள் பண்ணணும், என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னா, யூசர் யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இதில் இருக்க இமெயில் ஐடி வச்சு, இதில் இருக்க கிளைம்ஸோட இன்ஃபர்மேஷன் வச்சு கால் பண்ணுறது யாருன்னு கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வர இமெயில் ஐடி சிஸ்டமில் இல்லைன்னா நீங்கள் டேட்டா பேஸில் போய் யூசர் க்ரியேட் பண்ணலாம். அதை பேஸ் பண்ணி யூசர் ஐடி யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது என்ன, குயிக்காக ரீகேப் பண்ணணும்னா 2 அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். ஒன்று வெப் ஏபிஐக்கு, ஒன்று ஸ்வாகர் யூஐக்கு. ஸ்வாகர் யூஐ மூலயமா எப்படி வெப் ஏபிஐக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆத்தரைஸ் பண்ணி ஆத்தென்டிகேஷன் பண்ணி கால் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. அப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான டெக்னாலஜிலையோ இல்லை ஸ்பெசிஃபிக்கான வீடியோஸ் வேணும் .NETலையோ Azureலையோன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கட்டாயமாக அந்த வீடியோ ஸ்பெசிஃபிக்காக மேக் பண்ணி போடுறேன். அடுத்து உங்களை வேறு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ, பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் அமைக்கிடுங்க. அப்போ தான் நான் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி. நான் மீண்டும் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.